மனுஷருடைய கோபம். அப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கோபம்ங்கிறது யாருக்கு சொந்தமானது? நிறைய சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், சகோதரிகள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிசாசு உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாங்கிறதுக்கு மிக முதல் அடையாளம் கோபம், எரிச்சல். இதுதான். நிறைய விஷயம் இருக்கு. சிலருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில ஆவிகள் தொடர்ந்து கிரியை செய்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோபம், இந்த எரிச்சல், இந்த விபச்சாரம், இந்த சில மோக இச்சையான கண்கள். இதை அப்படியே கண்டினியூவா இதை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் பிசாசு. இதை செய்ய வச்சுக்கிட்டே இருந்தா உள்ள அவனுக்கு அங்க தேடி போட்டுக்கிட்டே இருந்தா தான் அவன் உள்ள இருப்பான். நீ அசுத்தத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் உள்ளேயே இருப்பான். நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா அவனுக்கு அதுதான் சாப்பாடு, அவனுக்கு அதுதான் தீனி. அவனுக்கு நீ அன்பை காட்டினீங்கன்னா, உண்மையான அன்பு, நீதி, நேர்மை, பரிசுத்தம், இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவனுக்கு உள்ள இருக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடும். நீங்க தேவனுக்கு பிரியமானதெல்லாம் தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு அங்க இடமே இல்லை. அல்லேலூயா. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே.